என்னாச்சு பரிமளம்? அமுதா ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கா? வேற என்ன பண்ணுவா கோமதி? இந்த பாதகத்தி காசுக்கு வக்கில்லாத குடும்பத்துல பிறந்து தொலைச்சிட்டாளே. இவ காலம் முழுக்க அழுதுதானே ஆகணும். அழாதம்மா. கல்யாணம் முடிஞ்சு நீ சந்தோஷமா தானே புருஷன் வீட்டுக்கு போன. இப்ப அங்க உனக்கு என்ன பிரச்சனை? பணம் தான் பிரச்சனை கோமதி. இவ கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ள நான் எப்படி கண்மொழி பிதுங்கி நின்னேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கடனை உடனே வாங்கிதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு போட்டேன். இப்ப திடீர்னு மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சா. இவ வீட்டுல இருந்து இன்னும் 10 பவுன் வாங்கிட்டு வான்னு இவளை எல்லாருமா சேர்ந்து அடிச்சு துரத்தி இருக்காங்க. வசதி இருந்தா எவ்வளவு வேணும்னாலும் செஞ்சு போடலாம். ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல மிஞ்சினது உசுரும் மானமும் தானே. அந்த மானமும் மரியாதையும் போறதுக்குள்ள மருந்து குடிச்சு செத்துடலாம் கோமதி. என்ன பேச்சு பேசுற பரிமள நீ? அவங்க செஞ்ச தப்புக்கு நாம எதுக்கு சாகணும்? என்ன கேட்டா நீ இவளை கையோட கூட்டிட்டு வந்ததே தப்புதான். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ சம்மந்தி வீட்டுல அடிச்சு பேசிருக்கணும். ஊரை கூட்டி நியாயம் கேட்டிருக்கணும்ல. யார கூட்டிட்டு போய் நியாயம் கேக்குறது கோமதி? ஆம்பளை இன்னும் யாராவது ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல. உனக்கு எனக்கு அப்படி யாருமே இல்லையே. ஆம்பளை துணை இல்லாம நாம போய் நின்னா நம்மள யாரு மதிப்பாங்க? இப்படிதான் நம்மள நம்மளே தாழ்த்திக்கிறோம். ஆம்பளை இருந்தா மட்டும்தான் நமக்கு மதிப்பா? அவங்க இல்லன்னா நாம ஒண்ணுமே இல்லையா? நம்ம புத்திலேயே இந்த மாதிரி தப்பான எண்ணம் பதிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல நீ அதத்தான் மாத்தணும். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம தான் போய் சண்டை போடணும். எல்லாத்துக்கும் ஆம்பளை தான் வரணும்னா நம்மளால வாழவே முடியாது பரிமளம். மாப்பிள்ளை வீட்டுல அமுதாவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. சட்டப்படி இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் வழிக்கு வருவாங்க. நீ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா. கோமதி, ஸ்டேஷன்ல நாம சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்களா? இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு இலக்காரமா தானே இருக்கும். எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க பரிமளம். அதுவும் இல்லாம என் பொண்ணு மயில் இப்போ போலீஸா இருக்கா. அவகிட்ட போய் பிரச்சனை என்னங்கறத சொல்லுவோம். மத்தது எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. உன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரையும் தூக்கிட்டு வந்து லாக்அப்ல வச்சு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். என்னடி கோமதி சொல்ற மாதிரி புகார் கொடுத்துடலாமா? எனக்கு என்னவோ பயமா இருக்குமா. புகார்லாம் வேண்டாமா? ஏய், புகார் வேணான்னா உங்க அம்மாவை 10 பவுன் செஞ்சு போட சொல்றியா? அவளை இன்னும் பெரிய கடங்காரி ஆக்குறதா உனக்கு சந்தோஷம்? இல்ல அத்தை, ஆனா நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு புரியுதுடி. நாம குனிய குனிய குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. துரத்த துரத்த பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு தடவை நீ நிமிந்து நின்னு பார்த்தா, ஒரு தடவை நீ எதிர்த்து நின்னு பார்த்தன்னா நமக்கு நியாயம் கிடைக்கும். நம்ம பழப்பையும் காப்பாத்திக்க முடியும்டி. நாம பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தாண்டி நாங்க ஓடி ஓடி உழைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு புலம்பிட்டு உட்காந்தா அவங்க பழுப்பு என்ன ஆகிறது? நீயும் பரிமளமும் என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. என் பொண்ணு ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம். போலாம். வா கோமதி, போலாம் வாங்க. வா. சொல்லுங்க ஐயா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்க ஐயா. வணக்கம். யாருமா நீங்க? யார பாக்கணும்? என் பொண்ணு தங்கமயில் இங்கதான் போலீஸா இருக்கா. அவளை கொஞ்சம் பாக்கணும். அவ உள்ளதானே இருக்கா? அப்படியா? உள்ள இல்ல, பின்னால ஒரு முக்கியமான வேலையா இருக்காங்க. போய் பாருங்க. சரிங்க ஐயா. சரிமா. பரிமளம், நீங்க உட்காரு. நான் போய் மயில கூப்பிட்டு வந்துடுறேன். புகார் கொடுக்கும்போது அவ கூட இருக்கிறது நல்லது. போ, நீ போய் உட்காரு போ. சரிம்மா. சொல்லு. சின்ன இடம் பிரச்சனை. உனக்கு எல்லாம் தெரியும் தானே? தெரியும் ஐயா. அதனாலதான் கேஸ் கொடுக்க வந்தேன். அம்மா, என்ன இதெல்லாம் மயிலு? என்ன வேலைக்கு வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா,
நீ எப்படி இங்க வந்த? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த வேலை பாக்குறதுக்கு தான் நீங்க வந்திருக்கியா? இதுக்குதான் பரீட்சை டெஸ்ட் எல்லாம் வச்சாங்களா? அதை விடுமா, சொல்லாம கொல்லாம ஏன் நீங்க வந்து நிக்கிற? ஏதாவது பிரச்சனையாமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மயிலு. இதோ உன்னை கண் குளிர இந்த கோலத்துல பாத்துட்டேன்ல, மனசு நிறைஞ்சு போச்சு. இந்த சந்தோஷத்தோட உசுறு விட்டா கூட எனக்கு நல்லா இருக்கும்டி. ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. என் பொண்ணு போலீஸ் ஆயிட்டா, ஊருக்கெல்லாம் சேவை செய்ய போறான்னு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ இங்க கோலத்தை பார்க்க எனக்கு மனசே ஆறலடி. இப்படி கூட்டி பெருக்கிறதுக்கும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மாடி நீ இந்த காக்கி சட்டைய மாட்ட. அம்மா, இதுவும் ஒரு கான்ஸ்டபிளோட வேலைதாம்மா அப்படின்னு யாரடி சொன்னா? ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்கம்மா. இத பாரு, தட்டு கழுவுறத தப்புன்னு நான் சொல்லல, கேவலன்னு சொல்லல. ஆனா இந்த வேலை செய்யறதுக்கு நீ போலீஸா இருக்கவே வேண்டாமே. இதெல்லாம் நீ வீட்டுல செய்யற வேலை தானே. இங்க இந்த வேலை தான் செய்யணும்னா இந்த யூனிஃபார்ம் எதுக்கு? கான்ஸ்டபிள்ங்கிற பேர் எதுக்கு? இதுக்கு போய் பரீட்சை வைப்பாங்களா, டெஸ்ட் வைப்பாங்களா? எல்லாம் ஏமாத்த வேலையா தெரியுது மயிலு. இதே கோபம் எனக்கும் இருக்குமா? ஆனா இந்த கோபத்தை வெளியில காமிக்க முடியாது. காட்டினா இந்த வேலையில இருக்க முடியாது. நான் இங்க தொடர்ந்து வேலை செய்யணும்னா மேலதிகாரி என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும். அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு மயிலு. ஊரை காப்பாத்த நீ என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அனுபவிக்கலாம். ஆனா இப்ப பண்றது தப்பா இருக்கு, ரொம்ப தப்பா இருக்கு. தப்புதாம்மா, ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. கான்ஸ்டபிள சேருற எல்லாருமே இதெல்லாம் கடந்துதான் வரணும்னு சொல்றாங்க. நான் மட்டும் முடியாதுன்னு விலகி நிக்க முடியாதுமா. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது மயிலு. உன்னை பெரிய ஆபீசர் ஆக்கி பாக்கணும் தாண்டி நான் ஆசைப்பட்டேன். நீ தானே படிப்படியா மேல வரன்னு இந்த வேலைக்கு வந்து சேர்ந்த. சரி, இந்த வேலையும் போலீஸ் வேலை தானேன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா அதுக்கான மதிப்பும் மரியாதையும் இல்லன்னா நீ எதுக்கு இந்த வேலை செய்யணும்? நம்ம ஊர்க்காரங்க மட்டும் உன்னை இந்த கோலத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? போலீஸ்னு வாய்க்கிழிய பேசிட்டு கோமதி அவ பொண்ண பாத்திரத்தைக்கு அனுப்பிட்டான்னு என்ன கேவலமா பேச மாட்டாங்க? நான் ஆசைப்பட்ட இடம் கிடைக்கணும்னா இதெல்லாம் தாண்டிதாமா ஆகணும். நீ என்ன நினைச்சு வருத்தப்படாதம்மா. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதாம்மா, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். இல்ல மயில, என்னால உன்னை இந்த கோலத்துல பார்க்க முடியல. என் பொண்ணு கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காக தான் போது என் மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. உனக்கு இந்த வேலையும் வேண்டாம், இந்த யூனிஃபார்மும் வேண்டாம். ஆமா, பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் கூட வா. இல்லனா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடு. சொன்னா என்னடி பண்ணுவாங்க? உன் தலை எடுத்துருவாங்களா? அம்மா, நீ ஏதோ வேகத்துல பேசிட்டு இருக்கம்மா. நீ சொல்ற மாதிரிலாம் நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல முடியாதுமா. உன்னால முடியாதுன்னா விட்டு அந்த ஆள் கிட்ட நான் பேசிக்கிறேன். என் பொண்ணுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டாங்களா? உங்க அம்மா நான் இருக்கேன்டி. உனக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா அம்மா, வேண்டாம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதுக்கு போய் நீ சார் கிட்ட பேசினா அது தப்பாயிடுமா? தப்பு அவங்க மேல இருக்கு மயிலு. கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு உனக்கு எந்த வேலையை தான் கொடுப்பாங்களா? இத நான் கேட்காம விட போறதில்ல. ஐயோ அம்மா, என் நிலைமை புரியாம பேசாதம்மா. இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ போய் இப்ப சண்டை போட்ட எனக்கு தான் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் மயிலு. உன் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், நியாயத்தை கேட்க நான் ஏண்டி பயப்படணும்? மா, நீ எதுவும் கேட்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ இப்ப வீட்டுக்கு கிளம்புமா. முடியாத மயிலு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு பயமா இருந்தா நீ இங்கே நில்லு. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கேக்குற கேள்வியில நான் அப்புறம் என்ன பண்றேன்னு பாரு. அம்மா அம்மா அம்மா. வணக்கம்மா, நான் மயிலோட அம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். என் பொண்ணு சம்பளத்துக்காக இங்க வேலைக்கு வரல. உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது அவளோட கனவு. அந்த ஆசையோட தான் பரீட்சை எழுதி இந்த வேலைக்கு வந்திருக்கா. அவளை போய் பாத்திரம் கழுவ சொல்லிருக்கீங்க. எப்படி மேடம், இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா.
எனக்கே அதுல உடன்பாடு இல்ல. நான் எஸ்ஐ, இந்த வேலையை நான் கொடுக்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்திருக்காரு. நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் அவரை போய் தான் கேட்கணும். எங்க மேடம், எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? உள்ளதான் இருக்காரு. அம்மா ஏம்மா? நீ பேசாம இரு, இதை நான் கேட்டே ஆகணும். அம்மா பாத்திரம் எல்லாம் கழுவி தொடச்சி வச்சியா? அந்த ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சு போ. இவர்தான் உன்னை பாராட்டின இன்ஸ்பெக்டரா? அம்மா இல்ல, நான் வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். கோமதி, என்னாச்சு கோமதி? மேடம் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், பாத்துப்பாங்க. வாங்க போலாம். அம்மா இந்தாங்க தண்ணி குடிங்க. அத்தை, உங்க கோவம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா மயில் கிட்ட இதை காட்டிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அத்தை. எப்படி பொறுமையா பேசுறது? அன்னைக்கு வேலை எப்படி இருக்குன்னு கேட்டப்போ அவ என்னெல்லாம் சொன்னான்னு தெரியுமா? வெடி வெடிச்சாங்களா, மாலை போட்டாங்களா, ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்களா. அவ இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு நினைக்கும் போது என் மனசு ஆறலடி. அம்மா ஏமாத்தணும்னு நான் இன்னைக்கும் நினைச்சது இல்லம்மா. குருமூர்த்தி தான் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவ. உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு தான் நான் அதை மறைச்சேம்மா. நீ என்ன சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது மயிலு. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பத்தி கேட்டப்போ நீ என்கிட்ட போய் சொன்னல. பெத்தவ கிட்ட போய் சொல்ற தைரியம் எப்படி வந்துச்சு உனக்கு? எனக்கு அது புரியல. எல்லாம் கவர்மெண்ட் வேலையில சம்பளம் வாங்க போற திமிருதான், வேற என்ன? அக்கா, நிலைமை புரியாம நீங்க வேற அத்தையை ஏத்தி விடாதீங்க. அத்தை, மயில் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இததான் செஞ்சிருப்பேன். உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுமோன்னு தான் இவ எல்லாத்தையுமே மறைச்சிருக்கா. அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி கோவப்படுறீங்களே. சரி தேனு,
நான் இவகிட்ட கோவப்படல. இத பத்தி நான் பேசவும் இல்ல. அவள் இந்த வேலையை விட்டுற சொல்லு. என்னம்மா பேசுற நீ? வேலையில சேர்ந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேலையை விட்டு நான் எப்படிமா? வேற வழி இல்ல மயிலு. நீ அந்த ரைஸ் மில் வேலைக்கே போ. உன் கையில என்ன சம்பாதியம் இருக்கோ அதை வச்சு நான் குடும்பம் நடத்துறேன். உன்னால எப்ப முடியுதோ அப்ப நீ படிச்ச IPS பரீட்சை எழுதி பெரிய ஆபீசர் ஆயிடு. இந்த கான்ஸ்டபிள் வேலை உனக்கு வேண்டாம். அம்மா, அத்தை, அவ மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன சமாதானப்படுத்த பாக்காத தேனு. என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட இனிமே ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யக்கூடாது. உன்னை நான் என்ன நிலைமையில வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. ஆனா நீ இந்த இன்ஸ்பெக்டருக்கு போய் எச்சத்தட்ட கழுவிட்டு இருக்க. முத நாளே அந்த ஆள் இவளை ஏதோ நோக்கடிச்சு அனுப்பியிருக்காரு. அதான் அன்னைக்கு இவ முகமே சரியில்லை. இவ நம்ம கிட்ட அதையும் சொல்லாம மறைச்சிருக்கா. தினம் தினம் இதான் நடக்கும்னு தெரிஞ்சும் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அம்மா, வேற எந்த வேலைக்கு போனாலும் சில பேர் இந்த மாதிரி தாமா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயந்து ஓடினா நம்மளால எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. ஆமா அத்தை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க தைரியம் சொல்லணும், நம்பிக்கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேலையை விடுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சரியா படல அத்தை. வேற ஒரு ஆளா இருந்தா நான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டேன்டி. வேலையில ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட நானே தைரியம் சொல்லி இவ்வளவு அமுச்சு வைப்பேன். ஆனா அந்த ஆள் விஷயத்துல நான் அப்படி பேச முடியாது. அந்த ஆளுக்கு இவன் மேல தீராத வன்மமும் கோவமும் இருக்கு. அதான் இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில இவளை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இவ்வளவு வேலைக்கு அனுப்பிட்டு என்னால ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல ஒரு வாய் சோறு எனக்கு நிம்மதியா இறங்குமா? அந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு நான் இவ்வளவு பெத்து வளர்த்தேன். இப்ப முன்னாடி அந்த ஆள் சொல். ஏமா நிறுத்திட்ட? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. நான் அப்ப சொன்னதை தாண்டி இப்பவும் சொல்றேன். இந்த கவர்மெண்ட் வேலையும் இதுல இருந்து கிடைக்கிற சம்பளமும் நமக்கு பெருசுதான். ஆனா எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம நாம நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீ வயசுல சின்னவ, இள ரத்தம், என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு நீ முடிவெடுக்கலாம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாதுடி. ஒவ்வொரு நாள் அந்த ஆள் உன்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாரோ, நீ எப்படி எல்லாம் துடிக்கிறியோன்னு நினைச்சு நினைச்சு என் நெஞ்ச வலிச்சிரும் மயிலு. இந்த வயசுக்கு மேல எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காதடி. நெருப்புன்னு தெரிஞ்சு அதுல போய் குதிக்கிறத விட தள்ளி வந்துறது நமக்கு நல்லது. அனுபவப்பட்டவ சொல்றத கொஞ்சம் கேளுமா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் வேலையெல்லாம் விட்டுறேன். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் என்கிட்ட பதில் சொல்லுமா. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தாலே நீ ஏமா ஓடி ஓடி ஒளியிற? உனக்கும் அவருக்கும் என்னதாமா பிரச்சனை? நீ ஏன் அவர் முன்னாலேயே வர மாட்டேங்கிற? அந்த ஆள் முன்னாடி நான் ஏன் வந்து நிக்கணும்? அவரு பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. துஷ்டனை கண்டா தூரம் போயிடுன்னு சொல்வாங்கல்ல, அப்படிதான் அந்த ஆள் கிட்ட இருந்து நான் விலகி நிக்கிறேன். அந்த ஆள் முன்னாடி இருந்தா நான் கோவத்துல ஏதாவது பேசினாலும் பேசிடுவேன். அது இன்னும் தேவையில்லாத பகையை வளர்க்கும். நீ நல்லா சமாளிக்கிறமா, ஆனா உண்மையான காரணம் இது இல்லன்னு
எனக்கு நல்லாவே தெரியும்